எங்க பாத்தீங்கன்னா இந்த லேடி புடவைக்காரங்கிட்ட இருந்து சூப்பரான ஒரு புடவை வாங்குறாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே காமிச்சிட்டு கட்டிட்டும் வராங்க. யாரும்மா நீ? என் ரூம்ல இருந்து வந்துருக்கிற? என் பொண்டாட்டி எங்கம்மான்னு சொல்லி இவரும் கேக்குறாரு. நான் தாங்க உன் பொண்டாட்டி சுதான் இவங்களும் சொல்றாங்க. அங்க இருக்கிற கண்ணாடியை பார்த்தா தான் தெரியுது இவங்களோட உருவமே மொத்தமா மாறிட்டுக்குது. இந்த விஷயம் தெரிஞ்சதும் மறுநாளும் இந்த லேடி இந்த புடவைக்காரங்கிட்ட இருந்து 3 புடவை வாங்குறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற பையனை இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு புடவை கட்டின்னு அவங்களோட ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கும் போறாங்க. இந்த பையன்கிட்ட ரொம்ப ரொமான்டிக்கா பேசுறாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த பக்கமா வந்து இந்த லேடியோட ஹஸ்பண்ட் இவங்க 2 பேருமே பாப்பாரு. யாரோ லவர்ஸ் 2 பேர் பேசுறாங்க சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுவாரு. அவங்க கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இந்த பொண்ணு லேட் நைட்ல வீட்டுக்கு போயிருப்பாங்க. இவரும் சைக்கிள் ஒண்ணு ரோட்ல நின்னுப்பாரு. இந்த பொண்ணு பேய் மாதிரி போயிட்டு அவங்க ஹஸ்பண்டையும் கட்டி பிடிக்கிறாங்க. அவரும் ரொம்ப பயந்து போயிறாரு. நான் தாங்க உங்க பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இவங்களும் புடவை மாத்தி காட்டுறாங்க. அப்ப நீ தான் இந்த ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து இந்த லவ்வர்ஸான்னு சொல்லி இவரும் நினைச்சுக்கிறாரு. இந்த லேடி புடவை மாத்தி மாத்தி கட்டி ஒரு உருவத்துக்கு சேஞ்ச் ஆயிட்டு நிறைய பசங்க கூட எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு ரொம்ப லேட் நைட்ல மட்டுமே வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. இவங்க பொண்டாட்டி தூங்குனதுக்கு அப்புறம் போனை செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லா பசங்க நம்பரா இருக்கு. இதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாரு. அந்த புடவை எல்லாத்தையும் திருப்பி அடிச்சு விடுறாரு. அதுல இருந்து வந்த பேய்ங்க இவரு எழுத்து கொண்டுது. இந்த எதிர் வீட்டு பையன் பார்க்கணும்னு சொல்லி போன் பண்ணேங்கிறான். இவங்க கிட்ட புடவை இல்லாதனால அந்த புடவைக்காரனுக்கே போன் பண்ணி ஒரு புடவை வாங்கிட்டு அவங்க கிட்ட தங்க வலையிலையும் குத்துறாங்க. இந்த லேடி புடவை மாத்துன்னு ரொம்ப ஜாலியா போய் நிப்பாங்க. அவனும் பேய் பேய்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுவான். இவங்க மூஞ்ச கண்ணால பார்க்கும்போதே தெரிஞ்சு இவங்களோட உருவமே பேய் உருவத்துக்கு மாட்டுக்குது. வீட்டுக்கு வந்துட்டு இவங்களோட புடவையும் சேஞ்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இவங்க உருவம் மாறவே மாறுது. புடவைக்காரனை கூப்பிட்டு புடவை செய்யற இடத்துக்கே போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி உருவம் மாறிச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த புடவை போட்டு யாரெல்லாம் துரோகம் பண்றாங்களோ அவங்க உருவம் இந்த மாதிரி தான் மாறிடுன்னு இவரும் சொல்றாரு. இதுக்கு ஒரே ஒரு வழிதாங்குது. இந்த புடவை போட்டு கட்டணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த பொண்ணோட உருவமும் பழைய நிலைமைக்கு மாறிடுது. ஆனா இந்த பொண்ணையே ஒரு புடவையா மாறிடுறாங்க. இதுக்கப்புறம் எந்த லேடி வாங்கி இந்த புடவை கட்டுறாங்களோ அவங்க கட்டிடுகிற டைம் வரைக்கும் தான் உன்னோட உருவமே தெரியும் சொல்லிட்டு இவரும் பேசிட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த புடவையை திரும்பிட்டு ஒரு ஆன்டிகன் செல்ஸ் பண்ணிடுறான். அவங்க இந்த புடவையை காட்டினதுமே ஹீரோயினோட உருவமும் வருது. அப்படி இந்த படத்தையும் முடிகிறாங்க.